மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்டை பேக்கேஜுக்காகவோ இல்ல பேக்கிங்காகவோ நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அது ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாப் ஒர்க்குக்கு இவே பில் போடணும். சார் இது சேல்ஸே இல்லையே, இது கண்டிப்பா ப்ராடக்டே முடியல சார், நாங்க பேக்கிங்காக தான் அனுப்புறோம், பட் ஸ்டில் நீங்க கண்டிப்பா இவே பில் போடணும். அப்போ அதை நான் எப்படி சார் போடணும்? இப்போ நீங்க இவே பில் போர்ட்டல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்கு. ஸோ இப்போ நீங்க அவுட்வர்ட் சப்ளைல ஜாப் ஒர்க் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இவே பில் போடணும். அப்ப இதுக்கு என்ன வேணும்? இதுக்கும் டிசி தான், டெலிவரி சேனல் நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். டெலிவரி சேனல்ல நீங்க என்ன வேல்யூ நீங்க அனுப்புறீங்களோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ ஜாப் ஒர்க்குக்கு ஒரு பொருள் போகுது அப்படின்னா அது வித்தின் 1 இயர்க்குள்ள நமக்கு ரிட்டர்ன் வரணும். இது கேபிட்டல் குட்ஸா இருந்தா வித்தின் 3 இயர்க்குள்ள நமக்கு ரிட்டர்ன் வரணும். அப்படி ரிட்டர்ன் வரலைன்னா அதை டீம்டு சேல்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். சோ ஜாப் ஒர்க்குக்கும் இவே பில் போட்டு தான் அனுப்பணும். இது வரைக்கும் நீங்க போடாம அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இனிமேலாவது இவே பில் போட்டு அனுப்புங்க அண்டர் ஜாப் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி.